2025ஆம் ஆண்டை நிறைவு செய்து 2026ஆம் ஆண்டுக்குள் பிரவேசிக்கிறோம். 2026ஆம் ஆண்டிலே வாக்குத்தத்த வாக்கியமாக யோசுவா 1வது அத்தியாயத்திலே வரக்கூடிய நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கை விடுவதுமில்லை என்று கடவுள் யாவே கடவுள் யோசுவாவுக்கு சொன்ன வாக்குத்தத்த வார்த்தைகளை மையப்படுத்தி சுருக்கமாக வாழ்த்து சொல்ல விரும்புகிறேன். மோசே இறந்த பிறகு யாவே கடவுள் யோசுவாவை தலைவராக எழுப்பி வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்குள்ளாக மக்களை அழைத்து செல்ல யோசுவாவுக்கு கட்டளையிடுகின்றார். யோசுவாவுக்கு இந்த பணி புதிய பணி. அவர் வேவு பார்த்த அந்த ஒரு அனுபவம் மட்டும்தான் அவருக்கு உண்டு. இந்த மக்களை அவர் வழிநடத்தி செல்ல வேண்டும். பெரிய பொறுப்பு, பெரிய பணி. கடவுளுடைய வார்த்தைகள் அவருக்கு உறுதுணையாக நிற்கிறது. உன்னை விட்டு விலகுவதுமில்லை என்று சொன்னால் நம்மோடு நடக்கின்ற கடவுள். உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னால் நம் கரங்களை பிடித்து நடத்துகின்ற கடவுள். எனவே இந்த வாக்குத்தத்த வார்த்தை உயிரோட்டம் உள்ள ஒரு வார்த்தையாக எல்லா சூழமையிலும் எப்படிப்பட்ட காலகட்டங்களாக இருந்தாலும் கடவுள் நம்மோடு பயணிக்கின்ற கடவுள் என்பதை மறந்து போகக்கூடாது. நம்மை பிடித்து வழிநடத்துகின்ற கடவுள் என்பதை நாம் எப்பொழுதுமே நினைவில் கொள்ள வேண்டும். அதை யோசுவாவுக்கு தெரிவித்து பிறகு கடவுள் சொல்லுகின்றார், கலங்காதே, திகையாதே, எதை குறித்தும் பயப்படாதே, எதை குறித்தும் திகையாதே, அச்சப்படாதே, தைரியமாக முன்னேறி செல், நீ மக்களை வழிநடத்தி செல், நான் உன்னோடு இருப்பேன் என்கின்ற ஒரு வாக்குத்தத்தை சொல்லுகின்றார். 2026ஆம் ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற நாம் எப்பொழுதுமே கடவுள் நம்மோடு பயணிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் என்ற நம்பிக்கை அவசியம். கடவுள் நம்மோடு இருக்கிறார். கஷ்டங்கள், பிரச்சனைகள், உபாதைகள், வலிகள் எல்லாம் வந்தாலும் கூட கடவுள் நம்மை விட்டு விலகுவதுமில்லை, கை விடுவதுமில்லை. கடவுள் நமக்கு விடையாக எல்லா பிரச்சனைகளுக்கும் இருக்கிறார் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. 2026ஆம் ஆண்டுக்குள் நம்பிக்கையோடு நாம் செல்ல அழைக்கப்படுகிறோம். எல்லா சூழமையிலும் நம்பிக்கை விட்டுவிடாதபடிக்கு நீங்களும் நானும் எப்பொழுதும் இறை நம்பிக்கையோடு இந்த புதிய ஆண்டுக்குள் பயணிக்கின்ற பொழுது அது நமக்கு நன்மை பயக்கும். எதை குறித்தும் அஞ்ச வேண்டாம், எதை குறித்தும் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் திகைக்க வேண்டாம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லுகின்றார் உயிரோட்டமுள்ள கடவுள். உங்கள் அனைவருக்கும் சென்னை பேராயத்தின் பேராயர் என்ற முறையிலும் பேராய குடும்பத்தின் சார்பாகவும் அனைத்து மக்களுக்கும் புதிய ஆண்டின் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன்.